ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டுங்க. தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? போன மாதத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்களா? என்னென்ன விதமான பலனை பார்க்க போகிறீங்க? என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? என்னென்ன விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்? பணம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது? ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூரடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். இவரால் உங்களுக்கு என்ன விதமான குணாதிசயங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலே வீர செயல்களை செய்யக்கூடிய குணமும் படைத்து இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்கிட்ட எண்ணற்ற ஆற்றல், ஆர்வம் எப்போதுமே இருக்குங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே பார்த்துட்டே இருப்பீங்க, கண்கூடாக பார்ப்பீங்க. இதனால் வாழ்க்கையில் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களுக்கு இந்த விஷயங்களை ஊக்குவிக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வரக்கூடிய விஷயம், அதாவது இப்போ ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா இது பலன் தருமா பலன் தராதா அப்படிங்கிற விஷயத்த நேர்த்தியாக யோசித்து பலன் தரும் அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்த அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த தொடவே மாட்டாங்க. நாலா பக்கமும் விசாரித்து பார்த்துட்டு தான் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே அவங்க தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இழுத்து போட்டு செய்வாங்க. இது என் வேலை உன் வேலை அப்படின்னு பிரித்து பார்க்கவே அவங்களுக்கு தெரியாது. அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலுமே சென்று தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காகவே செலவிடக்கூடிய நபர்களாக தான் தனுசு ராசிக்காரங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் கோவப்பட்டாங்கன்னா இந்த அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு முகம் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ரொம்ப அமைதியானவங்க, நல்லவங்க. மற்றவங்க நம்ம எப்படி நல்லா இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்குறாங்களோ அந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. கெட்டணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. கெட்ட சவகாசத்து கூட அதிகமாக நெருக்க வச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தங்க ரொம்ப கெட்ட வழியில் போகிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்கள திருத்த தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அவங்களும் அந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு அடிமையாக போகவே மாட்டாங்க. நல்ல குணம் படைத்தவங்க. சுயநலமாக எதையுமே யோசிக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும் அப்படின்ற யோசனை இவங்களுக்கு இருக்காது. தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை தான் கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அதாவது நவம்பர் மாதத்தில் நிறைய விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம், அதாவது இந்த மாதத்தில் மாறப்போகுதா அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு, கடவுளே முருகா இந்த மாதம் எனக்கு நல்ல பலனை கொடுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த வீடியோவை கேளுங்க, பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலனே கிடைக்கும். தனுசு ராசியில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு,
அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமைஞ்சிருக்காங்க. இதனால் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். என்ன எதுக்கு யோசிக்கிறோன்னே தெரியல, ஆனால் எதையோ நினச்சி போட்டு மனசை போட்டு வருத்திட்டு இருப்பீங்க. வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த சாதகமான போக்கு கூட தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பயன் இல்லாத வகையில் இருக்கும். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். அதாவது உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வெளியூர் பயணம் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத சிக்கலை பார்க்க போகிறீங்க. ஆனாலுமே அந்த சிக்கல் அப்படிங்கிறது ஒரு சின்ன, அதாவது கொஞ்ச நாள்லேயே சரியாகிடும். பெரிய சிக்கலாக எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது மட்டும் கவனித்து பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் சரியாக எந்த ஒரு வேலையுமே முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவங்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நீ தான் பண்ணின, நீ தான் செஞ்ச அப்படிங்கிற பழி விழக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. எதிர்பாராத செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டிய இருந்தாலுமே அதன் மூலமாக நன்மை கிடைக்கும். அதாவது பெண்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தனுசு ராசிக்காரங்க, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் பயந்துக்காமல் செய்யலாம். பண வரத்துமே திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் முன்னேற்றம் பார்க்க ஆர்வமாக இருப்பீங்க. விளையாட்டு போட்டிகளில் திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்பட போகுது. நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கே வியப்பூட்டும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். அதனால் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கும். அடுத்தவங்களை பற்றி நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, இருந்தாலுமே கிரக நிலைகளின் மாறுதலால் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த பிரச்சனையை சமாளிக்கும் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிப்படும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்காது. கையே கூடாது அப்படிங்கிற விஷயம் கூட நிதானமாக செஞ்சுங்கன்னா கைக்கூடி வரும். பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுங்க. முக்கியமாகவே உங்களுக்கு பிரச்சனை தான். அதாவது போன மாதத்துலலாம் நிறைய விஷயத்தில் இந்த பூரடம் நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே அடிபட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனை ஒவ்வொன்றாக குறையக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. மனதில் அமைதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை இப்போ நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் கவலையே படாதீங்க. விட்டு கொடுப்பது மனப்பான்மை இருந்தாலுமே கொள்கைக்காக பாடுபடுவீங்க. மேலும் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசுகிறத தவிர்த்துப்பது இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்துட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பண்ணுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவைகளை அறிந்து அதன்படி நீங்கள் உங்கள் செயல்பாட்டை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் 2 மடங்காகும். முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டமும் நீங்கும், பொருளாதாரமும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் மட்டும் ஏற்றணுமா, முல்லை மலரும் சாற்றணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் குரு பகவானை வணங்கிட்டு வாங்க, நல்ல பலனே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான்.
அவரால் உங்களுக்கு நன்மைகளே மட்டும்தான் கிடைக்குமே தவிர தீமை எதுவும் வராது. ஸோ அவரையே நீங்கள் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்குறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதியும் வணங்கிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.